அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நலமாக நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கருவாடு போட்டு புளிக்குழம்பு வைக்க போகிறோம். ரொம்ப கருவாடு போடலாம், ஒரு 3 கிழங்கான் கருவாடு தான் எடுத்து வச்சுருக்கோம். இது இந்த கருவாடுக்கு நம்ம லேசாக சுடுதண்ணி வச்சு அதில் ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த சட்டிலையும் தாளிச்சிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும், நம்ம அடுத்து தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு தேவையானது நம்ம எண்ணெயை கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் இது 3 போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். சின்ன வெங்காயத்தை போட்டுக்குவோம். இதில் நம்ம என்னென்ன போட போகிறோன்னா, காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், வெண்டைக்காய், தட்டைப்பயிர், கருவாடு எல்லாம் போட்டு ஒரு குழம்பு வைக்க போகிறோம். வெங்காயம் கடுகும் வெந்தயம் பொரிஞ்சிருச்சு. சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டு கருவேப்பிலை தேவையான போட்டுக்கலாம். நம்ம இது வெங்காயம் லேசாக வதங்கின உடனே இதுலேயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காவும் போட்டுக்கலாம். இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இதிலையே போட்டு எண்ணெயிலே போட்டு வெண்டைக்காய் வதக்குனா தான் அந்த வழுவழுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். அதனால் நம்ம இதிலையே போட்டு வதக்கிக்கணும். இது வதங்கினதுக்கப்புறம் இதிலையே அந்த முருங்கைக்காவையும் போட்டுடலாம். இதெல்லாம் போட்டுட்டு நம்ம இப்போ அரைக்க வேண்டிய பொருள்லாம் நம்ம அரைச்சிடலாம். இதுக்கு என்னெல்லாம் அரைக்க போகிறோன்னா, சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, தக்காளி, இதுலேயே தனி மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, மல்லி சீரகம் எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் இதில் போட்டு மல்லிப்பொடி 2 ஸ்பூன், தனி மிளகாய் பொடி 1.5 ஸ்பூன் எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். முருங்காயையும் போட்டு நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அது வேகிற டயத்தில் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இதெல்லாம் அரைச்சி ஊற்றும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ரொம்ப தேங்காய் ஊற்ற வேணாம், இதனுடைய கட்டித்தன்மை நல்லாயிருக்கும். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கோங்க. புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். அரைச்சி அதையுமே இதில் நம்ம வெண்டைக்காய் வதங்கிருச்சுல, இதுலேயே நம்ம என்ன செஞ்சிடலாம், ஊற்றிக்கலாம். இதையே நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். தீயை கூட்டி வச்சு நம்ம நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அதோடு நம்ம தட்டைப்பயிர் தேவையான அளவு எடுத்து நம்ம தனியாக குக்கரில் போட்டு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துருக்கோம். அதையும் நம்ம கரைச்சி ஊற்றிக்கலாம். புளியை கரைச்சி ஊற்றிக்கிட்டு தேவையான